சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூலை 24. சத்த சபை. இந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியேல் 37:3. பின்வாங்கி போன இறை மக்களை குறித்த தரிசனம் தீர்க்கன் எசேக்கியேலுக்கு கிடைத்தது. மகாத்திரளான எலும்புகள், மிகவும் உலர்ந்த எலும்புகள். இதைவிட விளக்கம் தேவையில்லை. இனி திரும்ப முடியாது என்னும் நிலைக்கு சென்று விட்டது போல் தோன்றுகிறது. எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று மக்களே கதறுகிறார்கள். வசனம் 11. இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கடவுள் தீர்க்கனை கேட்கிறார். அது உமக்குத்தான் தெரியும் என்று தீர்க்கன் கேள்வியை திருப்புகிறான். சபையின் இன்றைய நிலை இதுவன்றோ? வேடம் உண்டு, வல்லமை இல்லை. தேவ பக்தியின் வேடம் போட்டுக்கொண்டு அதன் வல்லமையையோ மறுதலிக்கிறவர்கள். 2 தீமோத்தேயு 3:5. பெயர் உண்டு, உயிர் இல்லை. உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். வெளிப்படுத்தின விசேஷம் 3:1. பணம் உண்டு, தரிசனம் இல்லை. நீ தரித்திரனும் குருடனுமாயிருக்கிறதை அறியாமல் நான் செல்வந்தன் என்றும் சொத்து நிறைந்தவன் என்றும் சொல்கிறாய். வெளிப்படுத்தின விசேஷம் 3:17. ஊழியம் உண்டு, உருக்கம் இல்லை. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். வெளிப்படுத்தின விசேஷம் 2:4. பெருக்கல் இல்லை, வகுத்தல்தான். ஒருமுறை ஓவியன் ஒருவன் செத்து கொண்டிருக்கும் சபையை குறிக்கும் ஓவியம் ஒன்றை தீட்டும்படி கேட்கப்பட்டான். ஒருவேளை அதை பார்த்தாவது செத்த சபை உயிர் மீட்சி அடையட்டுமே என்றுதான். அவன் மிக அழகான ஆலயம் ஒன்றை வரைந்தான். அதற்கு மிகச்சிறந்த பிரசங்க மேடை, அழகிய வேலைப்பாடமைந்த சாளரங்கள், மிக உயர்ந்த கதவுகள், கண்ணை கவரும் வண்ண விளக்குகள் எல்லாம் இருந்தன. கதவுக்கருகில் மிஷனரி ஊழியம் என்று பெயரிடப்பட்ட காணிக்கை பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதில் காணிக்கை போடும் துவாரம் சிலந்தி வலைகளினால் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தது. எல்லாம் இருந்தும் மிஷனரிகளை அனுப்பாத தாங்காத சபை செத்த சபை. நற்செய்தி பணியில் உற்சாகமற்ற சபை உறைந்து போகும் என்றார் டாக்டர் ஆஸ்வால்டு ஜே ஸ்மித். 1889 முதல் 1986 வரை வாழ்ந்தவர். நியாய மேடையை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதிமன்றத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது என்றான் பிரசங்கி. பிரசங்கி 3:16. இதுதான் இன்றைய சபையின் நிலை. நம்மை பொறுத்தவரை தீர்க்கதரிசியைப் போல் திருவார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. ஏசாயா 58:1. அப்பொழுது திருச்சபையார்து உயிர் மீட்சி அடைந்து தான் இருக்க வேண்டிய இடத்திற்கு வந்து சேரும். அது மகா பெரிய சேனையாய் எழுந்து நின்று உலகை கிறிஸ்துவுக்காய் பிடிக்கும். எசேக்கியேல் 37:10. மிகவும் கேடான நிலையில் இருக்கும் உலகை தூக்கி எடுக்க விளையும் திருச்சபை மிகவும் மேம்பட்டு இருக்க வேண்டும். ஆதி நிலை எகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். வி. எசேக்கியா பிரான்சிஸ்.